ஒரு பெரிய ராஜாசனத்தை போட்டு சித்தி 8 ஆசனம் மந்திரிகளுடைய ஆசனத்தை போட்டு பரதனை அழிச்சுன்னு போனாலும் ஒரு பெரிய மகாமண்டபத்திற்கு. அங்க போன உடனே பரதன் என்ன பண்ணினார், ராமாயாபிப்ரணம்யச அந்த ஆசனத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணினாளா பரதன். ராஜா உட்கார வேண்டிய ஆசனத்திற்கு யாருக்கு நமஸ்காரம் பண்ணாள், ராமாயாபிப்ரணம்யச ஸ்ரீராமனுக்கு நமஸ்காரம் பண்ணினாளாம். பரதனுக்காக இவர் போட்டிருக்கார். பரதன் ராஜா அவன் நடுப்புல உட்காரணும்னு அந்த ஆசனத்துல சுவாமி இருக்கிறதா நினைச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்ன பண்ணினாள், பாலவ்யஜனமாதாய ஞஷீதது சச்சிவாசனே கையில ஒரு சாமரத்தை எடுத்துக்கிண்டு மந்திரிகள் உட்கார வேண்டிய ஆசனத்துல பரதம் உட்கார்ந்து கொண்டானாம். பாலவ்யஜனமாதாய ஞஷீதது சச்சிவாசனே இப்படி உட்கார்ந்துட்டாள் பரதன். எல்லாம் பரத பக்திய சிஷ்யாளுக்கும் புத்திராளுக்கும் தன் பத்னி முதலியவர்களுக்கும் காண்பிச்சு கொடுக்கிறாள் பரத்வாஜ மகர்ஷி. இது புரியட்டும், பரதம் என்ன பண்றான்னு ராஜாசனத்துல போய் உட்கார்ந்து உள்ள என்ன மந்திரியினுடைய ஆசனத்துல உட்கார்ந்துட்டு கையில சாமரத்தை வச்சுட்டு அப்படியே போட்டு இருந்தானா அந்த ஆசனத்துக்கு சுவாமி உட்கார வேண்டிய ஆசனம் உண்டு, ராமன் வந்தா உட்கார வேண்டிய ஆசனம்.